விஸ்வேஷம் மாதவம் சுண்டிம் தண்டபாணிஞ்ச பைரவம் வந்தே காஷீம் குஹாங் கங்காம் பவானீம் மணிகர்ணிகாம். காசியில் இருக்கிற விஸ்வநாதர் கோயில், அப்புறம் காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற சம்பந்தம், இதை பற்றி எல்லாம் நம்ம சொல்கிறதோட காசியிலே ஒரு தமிழர் இருந்து அவர் சொன்னால் எப்படி இருக்கும். இந்த வீடியோவில் காசி விஸ்வநாதர் கோவிலோடைய ட்ரஸ்டியாக இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திரு வெங்கட்ரமண கணபாடிகள் அவர் தான் நம்ம கிட்ட பேச போகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். காசியில் நம்ம விஸ்வநாதர் கோவில் இருக்குது. 12 ஜோதிர்லிங்கம். 12 ஜோதிர்லிங்கத்தில் விஸ்வநாதர் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. இன்னைக்கு பிரதிதினம் 1 லட்சம் பேர் இங்கே தரிசனம் பண்ணுறான். விஸ்வநாத் காரிடோர் இப்போ ரொம்ப நாட்டு தலைவர் நரேந்திர மோடிஜி காசியை விஸ்வநாத் கோயில் காரிடோர்னு பண்ணியிருக்கா. அந்த காரிடோர் பவ்யமாக பண்ணியிருக்கா. எப்படி பண்ணியிருக்கான்னா, அந்த நம்ம கங்கா ஸ்நானம் பண்ணி நேராக விஸ்வநாதர் தரிசனம் பண்ணலாம். அத்தனை விசேஷமாக அந்த விஸ்வநாதர் கோயில் கட்டியிருக்கா. முன்னாடி இன்னிலேருந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தேன்னா 10,000 ஜனங்கள் தான் தரிசனம் பண்ணுவா. அதை பண்ணினாலே அங்கே இடம் இருக்காது. ஆனால் இன்னைக்கு இந்த காரிடோர் இனாக்ரேஷன் ஆன அப்புறம் பிரதி தினம் 50,000 பேர், சனிக்கிழமை, சண்டே, மண்டே, இந்த 3 நாள் 1 லட்சம் பேர் வரா தரிசனத்துக்கு. அதே மாதிரி காசியில் பார்த்தீங்கன்னா கங்கை கலவு கங்கைவ கேவலம். கங்கா ரொம்ப பவ்யமாக ஒரு காட்டையும் ரொம்ப நல்லா பண்ணி எல்லாரும் சௌரியமாக இருக்கணும்னு படியெலாம் கட்டி அந்த கங்கா வர பேர் கங்கா ஸ்நானம் பண்ணலாம். கங்கா ஸ்நானம் பண்ணினா பெரிய பெரிய பாப்பம்லாம் போகிறது. அந்த கங்கா ஜலத்தை பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணினா அவள்லாம் சந்தோஷப்படுறா. அந்த மாதிரி இந்த யாத்திரை சொல்லியிருக்கு. பகவான் விஸ்வநாதர் அவர் தான் விஸ்வநாதர், எல்லாமே அவர் தான். காஷி ஞான பிரகாசம். வாராணசி கேபிட்டல், ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல். அந்த மாதிரி இந்த காசியோடது ஞானம் இருக்கே, காசியோடது எனர்ஜி இருக்கே. ஒருத்தர் இங்கே வந்தா அப்புறம் அதை ஃபீல் பண்ணலாம். கங்கை கரையில் உட்காந்து பகவான் விஸ்வநாதர் தரிசனம் பண்ணிட்டு இந்த பூமியை தொட்டாலே போகிறோம், அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த காசி நம்ம நாட்டு பிரசித்தமான கவி, நம்ம தென்னாட்டில் சுப்பிரமணியம் பாரதி அவர் காசியில் 3 வருஷம் இங்கே இருந்தா. அவர் வீடே காசியில் இங்கே இருக்கு. 3 வருஷம் இங்கே இருந்து முதல் கதை இங்கே தான் அவர் எழுதினா. தாமிரப்பூ பற்றி எழுதினா. அந்த மாதிரி சுப்பிரமணியம் பாரதி காசியில் இருந்து கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு இந்த பல கவி இங்கே எழுதியிருக்கா எல்லாமே. இப்போ தான் நம்ம நாட்டு பிரதமர் காசியில் தமிழ் சங்கமம் நடந்தது. பார்த்தீங்கன்னா தமிழ் சங்கமம் தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் ஒரு பெரிய சங்கமம். தென்னாட்டிலேருந்து பல மனுஷா வரா அந்த காலத்துலேருந்து. ஆனால் இந்த தமிழ் சங்கமத்தில் என்னாச்சுன்னா, நம்ம சுப்பிரமணியம் பாரதி தமிழ்நாட்டில் தெரியும், ஆனால் எல்லா இடத்துலையும் தெரியாது. ஆனால் நம்ம நாட்டு பிரதமர் இங்கே சுப்பிரமணியம் பாரதியோடது வீடு இருக்குது. பல மனுஷா அங்கேருந்து கவர்னர் இருக்கட்டும், சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்கட்டும், எல்லாமே அங்கே பார்த்து அவரோடது மரமா இங்கே தான் இருக்கா காசியில். கேவி கிருஷ்ணன்னு பேர் அவருக்கு 96 ஏஜ் அடுத்து. ஆனால் அவர் இந்த வீட்டில் தான் இருக்கா. ஸோ இங்கே எல்லாருமே அவரை பார்த்து சுப்பிரமணியம் பாரதியை பற்றி பேசி அவரோட பக்கத்தில் சிலை இருக்குது, அதை இனாக்ரேஷன் பண்ணி. ஸோ ரொம்ப நன்னா இந்த தமிழ் சங்கம மாத்தியத்துலையும் இங்கே காசியில் பார்த்தா காசிக்கும் தென்னாட்டுக்கும் இப்போது கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. முன்னாடிலேருந்து நிறைய பேர் வருவா. ஆனால் இந்த தமிழ் சங்கமம் ஆச்சே, அதில் சுப்பிரமணியம் பாரதி பற்றி நிறையா பிரைம் மினிஸ்டரே பேசியிருக்கா, காசியை பற்றி பேசியிருக்கா. காசிக்கும் நம்ம தமிழ்நாடுக்கும் என்ன சம்பந்தம்? அங்கே ராமேஸ்வரம், இங்கே விஸ்வநாதர். அங்கே காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விஷாலாட்சி. அந்த ஊருக்காரா இங்கே அட்ராக்ட் என்ன ஆடா, காசி பட்டு வாங்குறா. இந்த ஊருக்காரா அங்கே என்ன பண்ணுறா, காஞ்சிபுரம் பட்டு அது மேலே அட்ராக்ட் ஆகிறா. சம்பந்தம் இருக்கட்டும், வியாபார சம்பந்தமாக இருக்கட்டும், தர்ம சம்பந்தமாக இருக்கட்டும், விவசாய சம்பந்தமாக இருக்கும். தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் நிறையா அந்த காலத்துலேருந்து சம்பந்தம் இருக்குது. ஆனால் இந்த தமிழ் சங்கமம் எப்போ ஆயிருக்கே, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் காசியில் பல லட்சம் பேர் கூட்டம் பிரதிதினம் தமிழ்நாடுலேருந்து வரா. முன்னாடி சிட்டிலேருந்து வந்துட்டு இருந்தா. ஆனால் இப்போ கிராமத்துலேருந்து எல்லாரும் காசி பற்றி எப்படி சொன்னாலே, அங்கே சுப்பிரமணியம் பாரதி அவர் வீடு இருக்காமே, யார் வந்தாலும் கேட்குறா. இப்போ முதல்ல சுப்பிரமணியம் பாரதி வீடு இருக்கா, அங்கே போனோமே பார்க்கணுமே அப்படின்னு சொல்கிறா. அந்த மாதிரி காசி காசியில் சுப்பிரமணியம் பாரதி 3 வருஷம் இங்கே இருந்தா. அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு போனால். அவர் வீடு இப்போவும் இங்கே இருக்குது. தென்னாட்டிலேருந்து யார் வந்தாலும் அவசியமாக இப்போ அங்கே போய் அவசியமாக அந்த இடமும் போய் பார்க்கணும்.
அதே மாதிரி காசியில் வந்து நிறையா கோவில் இருக்குது, கோவில் தரிசனம் பண்ணணும். எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா காசி இந்து விஸ்வவித்யாலயன்னு பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி நம்ம ஏஷியாலேயே லார்ஜஸ்ட் கேம்பஸ். எல்லாமே அதில் எல்லா எஜுகேஷன் என்ன மேனேஜ்மெண்ட் இருக்கட்டும், காமர்ஸ் இருக்கட்டும், சயின்ஸ் இருக்கட்டும், மெடிக்கல் இருக்கட்டும், ஆர்ட்ஸ் இருக்கட்டும், மியூசிக் இருக்கட்டும், எல்லாமே ஒரே கேம்பஸில் இருக்கிறது மாதிரி ஒரே யூனிவர்சிட்டி இந்தியாவில் இந்த பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி கூட இங்கே இருக்குது. பல பேர் அங்கேருந்து நம்ம தென்னாட்டிலேருந்து இங்கே வந்து படிக்கிறாங்க. அந்த மாதிரி காசிக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் நிறையா சம்பந்தம் இருக்குது. தமிழ்நாடு இருக்கட்டும், ஆந்திரா இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், பல லட்ச பேர் காசிக்கு வந்துட்டு இருக்கா. கங்கையில் பார்த்தீங்கன்னா அவள் கூட்டம் தான் தெரியும். கோவிலில் பார்த்தீங்கன்னா அவள் தான் பல பேர் க்யூவில் நின்றுட்டு இருக்கா. புடவை கடையில் பார்த்தோன்னா அவள் தான் அங்கேருந்து எல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்கா. எங்கே பார்த்தாலும் அவள் தான் தெரியா. அதுக்கு காரணம் காசி பிரதி அவளுக்கு அத்தனை பக்தி. அதே மாதிரி இங்கே இருக்காளே இந்த ஊருக்காரா அவசியமாக அவள் லைஃப்பில் ஒரு தடவை ராமேஸ்வரம் அவசியமாக போவாள். பகவான் ராமநாதர் தரிசனம் அவசியமாக பண்ணுவாள். காஞ்சி காமாட்சி தரிசனம் அவசியமாக பண்ணுவாள். அந்த மாதிரி நிறையா சம்பந்தம் நம்ம தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் காசிக்கும் இருக்குது. ஆனால் இப்போ இந்த தமிழ் சங்கமத்தினால இன்னும் ஜாஸ்தி அது அபிவிருத்தி ஆகிட்டு இருக்கு. நிறையா பேர் அங்கேருந்து நிறையா பேர் வந்தால் அவளுக்கு காசியை பற்றி தெரிஞ்சது, கோவில் பற்றி தெரிஞ்சது, நம்ம யூனிவர்சிட்டி பற்றி தெரிஞ்சது. அதே மாதிரி காசியில் விவசாயம் இருக்கே, புடவை விவசாயம், அதை பற்றி அவளுக்கு தெரிஞ்சது, கங்கை பற்றி தெரிஞ்சது. அதுக்காக நிறையா நாலேஜ் இங்கேருந்து எடுத்துன்னு போயிருக்கா. அந்த மாதிரி இந்த காசி. ஹர ஹர மகாதேவ், ஜெய காசி, ஜெய விஸ்வநாத்.